ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவோம். இப்படி ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்போ நம்மளால் நம்ம ஷேர் பண்ணுற ஸ்டோரியில் எனிமேட்டட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ஸ்டோரியை அழகாக ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எக்ஸாம்பிளாக நான் அந்த இடத்துல VividTech அப்படின்றத டைப் பண்ணி எனிமேட்டட் டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், அது ஒரு எனிமேட்டடாக காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சரை உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ண போகிறப்ப இந்த சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் அனிமேட்டட் டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு, ஸோ உங்களால் இந்த இடத்துல அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் ஒரு அனிமேட்டட் டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஒர்க் ஆகாட்டி இல்லாட்டி ஷோ ஆகாட்டி எப்படி நம்ம திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்பை ஓப்பன் பண்ணி திரும்ப ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அந்த அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஷூ ஆகுதா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லொக் ஆகி யூஸ் பண்ணுறதுனாலுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா ஆச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒருக்க லொக் அவுட் ஆகும். அப்படி லொக் அவுட் ஆகுன அப்புறமா திரும்ப உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு திரும்ப ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி ஒர்க் ஆகுதா ஷோ ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாக கூட இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளணும். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் உள்ள சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல், அதாவது இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணுறப்ப அந்த அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஐக்கன் ஷோ ஆகாமல் அந்த ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து புதுசாக லொக் ஆகிற மாதிரி ஆப்புக்கு லொக் ஆகிருங்க. அப்படி லொக் ஆகின அப்புறமா திரும்ப இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு அந்த அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஃபீச்சர் ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறதன் மூலமாக கூட இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் அனிமேட்டட் டெக்ஸ்ட் ஃபீச்சர் ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.